அப்பா, இந்த கஷாயத்தை குடிச்சிடுங்க. ஆனா அடுத்த 15 நிமிஷத்துக்கு தயவு செஞ்சு தண்ணியை குடிச்சிடாதீங்க. அப்பதான் உள்ள போன கஷாயம் வேலை செய்யும். இந்தாங்கப்பா, குடிங்க. ஆமா, நீ எங்கேயும் வெளியே போறியா? ஆமாப்பா, 1 மணி நேரத்துல வந்துடுறேன். சந்தோஷ கூட்டிட்டு தான்ப்பா போறேன். நேரத்துக்கு நீ எங்க போற? ஷாப்பிங்கா? உன் ஆசை மருமகளுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு நினைச்சிருக்கியா? பவி எனக்கு ஆசை மருமக தான்ப்பா. அவளுக்கு நான் ஏதாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறதும் நிஜம்தான். ஆனா இது அதுக்கு கிளம்பலப்பா. பின்ன சந்தோஷ் கூட போயிட்டு ஹரி சார் இருக்கார்ல, அவர்கிட்ட அந்த கேமராவை திருப்பி கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். இந்த கதையே வேண்டாம். இன்னைக்கு என்னால எங்கேயும் வர முடியாதுமா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் விட்டா 6 நாள் ஓடணுமா. நாயா பேயா உழைக்கிறேன். அதனால இன்னைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். அச்சோ குட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது குட்டி. அம்மாவுக்காக 1 மணி நேரம் வந்துட்டு போக கூடாதா? அந்த மனுஷன் கேமராவை எடுத்துட்டு போகாம செக்க வரை இங்க வச்சுட்டு போயிட்டாரு. பாக்கும் போதெல்லாம் அதே ஞாபகமா இருக்குதுப்பா. ஏமா ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. செக்க கொடுத்துட்டு போன மனுஷனை அத பத்தி பெருசா கண்டுக்கல. நீ எதுக்கு இவ்வளவு கிடந்து தவிக்கிற? நான் தவிக்காம வேற யாருப்பா தவிப்பாங்க? நீயா? பாரு, கொஞ்சமாச்சும் பொறுப்பு தெரிஞ்ச ஒரு பையனா இருந்தா இப்படி ரெஸ்ட் எடுப்பியா? அடுத்தவங்க காசை கையில வச்சிட்டு இருக்கிறது தப்புப்பா. அப்ப செக்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாங்கிறியா? இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. செக்க நாம வாங்கினதுனால கேமராவை அவர்கிட்ட கொடுத்துட்டு வரலாம் தான் சொல்றேன். அத்தை, அவன் வரலனா என்ன, நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொண்டாட்டினா இப்படி இல்ல இருக்கணும். தாத்தா பாத்துக்குங்க, என் கஷ்டம் தெரிஞ்சு நடந்துக்கிறா. போடா உன் மூஞ்சியும் முகரையும். அத்தை, இது உங்களுக்கு. என்ன இது? இது தாத்தாக்கு. என்னது? பிரிச்சுதான் பாருங்களேன். அப்படி என்ன வீராப்பு? வேஷ்டி சட்டை எனக்கா? இந்த வீட்ல நானா வேட்டி சட்டை போடுறேன்? உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு பவி. முந்தானே கலரு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி பணம் இருக்குமோ? விலை என்னவா இருந்தா என்ன அத்தை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அதான் எனக்கு வேணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. இத வாங்குறதுக்காக தான் நேத்து ஷாப்பிங் போனியோ? ஷாப்பிங் போனதுக்கு நிறைய ரீசன் இருக்கு அத்தை. நாங்க போன கடையில ஒரு ஆஃபர் போட்டிருந்தான். 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 40% டிஸ்கவுண்டா. பவி பேசாம அதான் விட்டுருவேனா? 40% டிஸ்கவுண்ட்ல என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டேன். 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கியா? இதெல்லாம் அடுக்குமா? நம்ம என்ன பணக்கார வீட்லயே வாழ்றோம்? ஏதோ கைய கடிக்காம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உன் மருமகளுக்கு? அப்பா, தாத்தா, இந்த வீட்ல நான் சம்பாதிக்கிறேன், சந்தோஷம் சம்பாதிக்கிறான். இதோ உங்களுக்கும் பென்ஷன் வருது. அப்புறம் எதுக்கு இந்த பஞ்சப்பாட்டு? வாழற வரைக்கும் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் அனுபவிச்சிடணும் தாத்தா. போனதுக்கு அப்புறம் ஐயோ எங்க போவோம் என்ன ஆவோன்னு யாருக்கும் தெரியாது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அது சரி, எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? அதான் நீங்க தான் உங்க பாரம்பரிய நகைன்னு சொல்லி 4-5 கொடுத்தீங்களே, அதுல ஒன்ன வித்துதான் பணம் தேத்தன. அறிவு இருக்கா உனக்கு? தலைமுறை தலைமுறையா இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த மருமகளுக்கு குடும்ப சொத்தா கொடுத்துட்டு வந்த நகை இது. கணக்கு போட்டு பார்த்தா 150 வருஷம் பழசு இது. நான் என்ன இல்லன்னா சொன்னேன்? வாய மூடு. கொஞ்சமாவது மதிப்பு தெரிஞ்சா இப்படி நடந்துக்குவியா? நீங்க தான் தாத்தா புரியாம பேசுறீங்க. பழைய நகைக்கு என்ன பெரிய மதிப்பு? அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அந்த மதிப்பு தான் பழசா இருந்தாலும் 150 வருஷம் பழசுங்கிறதுக்காக கிராமுக்கு 40 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல லட்சுமி. இப்படி ஒரு பொண்ணை எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வந்தியோ? இதெல்லாம் உருப்படும் நினைக்கிற?
ஏதோ இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பா, சந்தோஷுக்கு ஏத்த பொண்டாட்டியா இருப்பான்ட்டு நீ சொன்னங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னா பாரம்பரிய நகையை வித்து வேட்டி சட்டையை வாங்கிட்டு வந்தேங்கிற. மதிப்பு தெரியாத முண்டத்துக்கு எதை சொல்லி புரிய வைக்கிறது? இதுக்கு என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியுமா? கேஷ் வைஸ் பெரிய வேல்யூ தான். ஆனா அத்தை இத அவங்களோட புருஷனா நினைக்கிறாங்க. செத்து போன மனுஷன் இந்த கேமராவுக்குள்ள இன்னும் உயிரோட இருக்கிறதா தான் மனசார நம்புறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பவி, சரி நீங்க சும்மா இருங்க அத்தை. பேசுனா ஒன்னும் தப்பு இல்ல. ஜனநாயக நாட்டுல பேச்சுரிமை கூடாதுன்னா யாருமே சொல்லிட முடியாது. இப்ப என்னங்கிற நீ? புரியாம கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றது ஈஸி. ஆனா இதெல்லாம் புரிஞ்ச மனுஷன், எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் ஒன்னும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றீங்க பாருங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. அத்தை இந்த கேமராவை எவ்வளவு உயிருக்கு உயிரா பாதுகாத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க எதையுமே யோசிக்காம யாரையுமே கேட்காம வித்துட்டேன்னு ஈஸியா சொல்றீங்க. அத விடவா நான் வித்துட்டேன்னு சொன்ன அந்த நகை ரொம்ப பெருசா போச்சு. பவி ஏதோ செம்மையான பிளான் பண்றா. இங்க பாருங்க தாத்தா, நான் ஒன்னும் பொறுப்பு தெரியாத பொண்ணு இல்ல. பாரம்பரிய நகையோட அருமை தெரியாதவளும் கிடையாது. இந்த வீட்டுக்கு வாழ வந்த எனக்கு மொத நீங்க ஆசையா தூக்கி கொடுத்த கிஃப்ட் அது. அத போய் நான் விப்பேனா? அப்ப விக்கலையா? இல்ல, வித்துட்டேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சும்மா பேச்சுக்கு சொன்னதுக்கே தாத்தா இந்த குதி குதிக்கிறாரு. உண்மையிலே வித்திருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆட்டம் போட்டிருப்பாரு. சும்மா இருடா. சும்மா இருக்க கூடாது அத்தை. பேச வேண்டிய விஷயத்த பேசிதான் தீரணும். அப்பப்போ கொடுக்க வேண்டிய ஷாக் ட்ரீட்மெண்ட்ட கொடுத்துதான் ஆகணும். மறுபடியும் சொல்றேன், நான் ஒன்னும் மரியாதை தெரியாத பொண்ணு கிடையாது. மதிப்பு தெரியாம நடந்துக்கிறவளும் கிடையாது. ஆனா அத்தை பாவம் தாத்தா, அவங்க உயிருக்கு உயிரா நினைக்கிற இந்த கேமராவை போய் அநியாயத்துக்கு வித்துட்டீங்களே. லட்சுமி, அப்பா, நீ ஒண்ணு பண்ணு. இந்த செக்கை கொண்டு போய் அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. ஏன்பா? சொன்னதை செய். இந்தா. இதுதான் நல்ல தாத்தாவுக்கு அடையாளம். அத்தை கிளம்புங்க நீங்க. நாம போய் அவர்கிட்ட இந்த செக்கை கொடுத்துட்டு வந்துடலாம். இல்ல பவித்ரா, எனக்கு என்னமோ இத அவர் வாங்குவாருன்னு தோணல. இத பாருங்க அத்தை, ஒண்ணு இந்த கேமராவை கொடுக்கணும், இல்லனா செக்க கொடுக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவரை போய் சேரணும்ல. அது கரெக்ட் தான். ஆனா ஏண்டா பாத்துட்டு சும்மா நிக்கிறியே, சொல்ல கொஞ்சம் அம்மா கிட்ட. நான் வேற சொல்லணுமா? ஏமா, அவதான் கரெக்டா பேசுறாள்ல, போய் அந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துற. இப்ப கூட அவளை அவன் கூட்டு போறேன்னு சொல்றானா பாரு. சோம்பேறி கழுத. என்னாலலாம் போக முடியாது, ஆளை விடுங்க. தாத்தா நான் கூட்டிட்டு போறேன், யூ டோன்ட் வரி. இந்தா லட்சுமி. அத்தை வாங்க அத்தை. பவி, இந்த செக்கை திருப்பி கொடுத்தா அவர் வாங்கிக்குவாருன்னு சொல்றியா?
போய் பேசி பாப்போம் அத்தை. வாங்கிட்டா சரி, இல்ல தோ கேமரா குடுத்துட்டு வர போறோம், அவ்வளவுதானே. நீங்க தான் ரெண்டுத்துக்கும் தயாரா இருக்கீங்கல்ல. அத விடுங்க. முதல்ல அவரை பார்க்க போறோம். வெறும் கையோட வா போறோம். ஆமால, பழம் வாங்கிட்டு போலாமா? பழமா? பழம் எல்லாம் வேண்டாம். அவர் ஒரு ஃபேமஸான ஷெஃப். அவரை பார்க்க போறப்போ அட்டகாசமா ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அப்படியா சொல்ற? சூப்பரா ஒரு டிஷ் பண்ணுங்க அத்தை. சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஹரிகிருஷ்ணனே மிரண்டு போயிடணும். ஆனா சூப்பரா ஒரு டிஷ் செய்யணும்னா நேரமாகுமே பவி. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அவசரத்துக்கு பண்ற அரிசி உப்புமா தான் டேஸ்டா இருக்கும்னு எங்க அப்பா சொல்வாரு. அந்த மாதிரி குயிக்கா செஞ்சு முடிக்கிற ஏதாவது ஒரு ஐட்டமை சூஸ் பண்ணலாம். நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா தான் இருக்கும். அப்போ தேங்காய் பர்ஃபி பண்ணட்டுமா? சூப்பர், அதே பண்ணிடலாம் வாங்க. எவ்வளோண்ணா ஆச்சு? 60 ரூபா மேடம். ம். என் கையில சுத்தமா சேஞ்ச் இல்ல மேடம். அத்தை, உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? சேஞ்சா 40 ரூபாய் தான் இருக்கு. ஓ சரி, நீங்க உள்ள போங்க அத்தை. நான் சேஞ்ச் மாத்தி இவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல நான் இங்கே இருக்கேன் பவி, ஒன்னும் அவசரம் இல்ல, நீ போயிட்டு வா. இதானே வேணான்றது. போய் முதல்ல அவர் செக் அவர்கிட்ட ஒப்படைங்க. வந்த வேலை முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். அச்சச்சோ, பேசுறதா? 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வரேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 1 செகண்ட் அதிகமாயிடுச்சுன்னா உடனே எனக்கு போன் பண்ணிடுவாரு பவி. தாத்தா சரியான பட்டணத்துல பூதம். நீங்க உள்ள போங்க முதல்ல. வேண்டாம் பவி, நீ வந்துரு. சில்லறை எடுத்துட்டு வந்துரு, நான் இங்க நிக்கிறேன். சொன்னா கேளுங்க அத்தை. போங்க 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 பவி, போங்க போங்க, வரேன். 2 மினிட்ஸ் இருங்க, வந்துடுறேன். சரிங்க மேடம். ஓகே பாய். வாங்க மேடம், உள்ள வாங்க. நான் அவரை பார்க்கணும். அவருனா எவரு? அவர்னா டிவில எல்லாம் ப்ரோகிராம் பண்ணுவாரே, ஹரி சார், அவர்தான். ஓ, ஹரி சார பார்க்க வந்திருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? அப்பாயின்மெண்ட்னா? ஆமா மேடம், முன்னாடியே பேசி டைம் வாங்கி வந்தாதான் சார பார்க்க முடியும், இல்லனா கஷ்டம். இல்லங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். நான் சீக்கிரமா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்க்க தான் சார் நான் வந்திருக்கேன். ஆனா என்கிட்ட அது இல்ல சார். இது அப்பாயின்மெண்ட். சரியா போச்சு போங்க. இவ சொன்னாடா? அடே, அப்பாயின்மெண்ட்லாம் மத்தவங்களுக்கு தான். இவங்க என்ன பார்க்க வந்தது எனக்கு கிடைச்ச பெருமை. நீங்க வாங்க மேடம். போங்க. அண்ணா இந்தாங்க 60 rupees. ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஓகே. ஹலோ பவித்ரா, நீ எங்க இருக்க? ஹே, என்னாச்சு மகி, நீ எங்க இருக்க? குழந்தைக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் டி. உடனே ஆபரேஷன் பண்ணனும் டாக்டர் சொல்றாங்க. ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது பவித்ரா. என்னடி சொல்ற? சரி சரி, அழாத. பாப்பாக்கு ஒண்ணும் ஆகாது, சரியா? இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் ஹாஸ்பிடல்ல இருப்பேன். என்னோட பிளட்டும் ஏபி நெகட்டிவ் தான், டோன்ட் வரி. அத ஞாபகம் வந்துதாண்டி உனக்கு ஃபோன் பண்ணேன். டோன்ட் வரி, நீ போன் வை, சரியா? நான் வந்துடுறேன். ஹாய். எங்க அத்தை வந்தாங்க. அவங்க பேரு லக்ஷ்மி. ஹரி சார பார்க்க வந்தாங்களே, அவங்க தானே? யா. சார் உள்ளதான் கூட்டிட்டு போனாரு. இருங்க, நான் வர சொல்றேன். இல்ல அவங்க பேசிட்டு இருக்கட்டும். வந்தாங்கன்னா பவித்ராக்கு இப்ப அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்துச்சு. அவங்க ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பிளட் கொடுக்க போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? தோ இங்கதான் பக்கம் தான், சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு நேரா இங்க வந்துடுறேன்னு மட்டும் சொல்லிடுங்க. சோ நீங்க தான் பவித்ரா? நானே தான். ஓகே, அத்தை கிட்ட மறக்காம சொல்லிடுங்க. ஒரு 1 hourல வந்துடுறேன். ஓகே, பை. சரி. வாங்க மேடம், வாங்க வாங்க, வெல்கம். உட்காருங்க உட்காருங்க. சார்,
நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நான் வேணும்னா வெளியில வெயிட் பண்ணட்டுமா? அட நீங்க வேற. இப்பதான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலா டெய்லி சாப்பிடுற டயத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடியே உட்கார்ந்தாச்சு. அட கடவுளே, மணி 4க்கு மேல ஆயிடுச்சே. டெய்லியுமே இப்படிதான். டெய்லி இப்படிதானா? நான் கூட நீங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொறிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். சரியா போச்சு. லஞ்சே இதாங்க. லஞ்சே இதானா? ஆ, இது பத்துமா சார்? பழகிடுச்சுங்க. ஒண்ணு தெரியுங்களா, சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு சாப்பிடுறதுல அவ்வளவா டேஸ்ட் இருக்காது. எந்த ஹோட்டல் வேணா போய் விசாரிச்சு பாருங்களேன். வேலை பார்க்கறவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு ஃப்ரீ, என்ன வேணா சாப்பிடலாம்னு சொல்லிருப்பாங்க. என்ன தைரியத்துல அப்படி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதானே, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னா டெய்லி பிரியாணி அது இதுன்னு விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடுவாங்களே. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஹோட்டல்ல வேலை பார்க்கிற யாரும் ரசம் சோறை தவிர வேற எதையும் தொட மாட்டாங்க. நிஜமாவா? சாப்பிடுறது ஒரு ருசினா சாப்பிட வச்சு பாக்குறது இன்னொரு ருசி. ரெண்டாவது பழகினவங்க முதல் ருசிய விரும்ப மாட்டாங்க. யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றது சரிதாங்க. நான் கூட என்னோட அப்பாக்கு பிடிச்சது, என்னோட சந்தோஷ்க்கு பிடிச்சதுன்னு விதவிதமா சமைப்பேன். ஆனா அதுக்கப்புறம் கழுவி ஊத்திட்டு ஜில்லுன்னு ஒரு தட்டு மோர் சாதம் சாப்பிட்டுட்டு நான் படுத்துடுவேன். பாத்தீங்களா, வந்த வேலையே நான் மறந்துட்டேன். இந்தாங்க. என்னது? நீங்க கொடுத்த செக்கு. என் அப்பா உங்ககிட்டயே இதை கொடுத்துட்டு வர சொன்னாரு. நான் தான் டெபாசிட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இல்ல சார், நீங்க இதை வச்சுக்குங்க. அது நல்லா இருக்காது. ஒண்ணு இந்த செக்கை நீங்க வாங்கிக்கோங்க, இல்லனா இந்த கேமராவை எடுத்துக்குங்க. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். மேடம், நான் ஆர்டர் பண்ணலையேப்பா. ஏங்க, நீங்க என்னோட கெஸ்ட். வந்தவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது கூட கொலை குத்தமா என்ன? என்ன வச்சிட்டீங்க? சாப்பிடுங்க. வேண்டாம். அட சாப்பிடுங்க. வீட்ல அப்பா தனியா இருப்பாரு. நான் கிளம்புறேன் சார். சரி, நீங்க உட்காருங்க, நீங்க சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க சார். சரி, வரேன். என்னாச்சுங்க? இல்ல சார், பக்கத்துல யாருமே இல்லாம தனியா உட்கார்ந்து சாப்பிட்டா என்னமோ மாதிரி இருக்கும். நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் நான் போறேன். உட்காருங்க சார், சாப்பிடுங்க. உட்காருங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சச்ச, ஒரு செகண்ட். பேசுனது நீங்களா இல்ல எங்க அம்மாவான கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எங்க அம்மா இப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைய இப்பதான் நான் கேக்குறேன். ஆக்சுவலா மனுஷனுக்கு சோறு தண்ணி காத்திருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அது 3 இல்லைன்னா கூட பரவாயில்லடா, சாப்பிட்டியான்னு கேட்க ஒத்த உறவு இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. நியாயம் தானே?
இவங்க தான் உங்க அம்மாவா சார்? ம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இவங்கள எப்பவோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல சார். அச்சச்சோ, பாத்தீங்களா, உங்களுக்காக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அதை நான் கொடுக்க மறந்துட்டேனே. இந்தாங்க சார். வாவ், சூப்பருங்க. எனக்கு தேங்காய் பர்ஃபி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சத்தியமா தெரியாது, அவசரத்துல செஞ்சேன். சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமாரா இருக்கானாவது சொல்லுங்க. வெரி டேஸ்டி. எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நல்ல கதையா இருக்குது போங்க. நீங்க ஊரே பாராட்டுற அளவுக்கு எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கணுமா? கிண்டல் பண்ணாதீங்க சார். கிண்டல்லாம் பண்ணல, நிஜமாவே இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சார். இதானே வேணாங்கிறது. வேணும்னா சொல்லுங்க, குருதட்சணையா நான் ஒரு மைசூர் பாக் கிண்டி எடுத்து தரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே அது எனக்கு போதும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பொதுவா தேங்காவை திருவி எடுத்துக்கிட்டு அப்படியே பர்ஃபி செஞ்சிருவாங்க. ஆமா, தேங்காயை உடைக்கும் போது அதோட தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அதை எடுத்துக்கிட்டு துருவின தேங்காய் மேல கொஞ்சம் போல நாம தெளிச்சு விட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ, இத அப்படிதான் நான் செஞ்சேன். என்னாச்சு சார்? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இல்ல? பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் மாதிரி. கிரேட்டுங்க. நான் இதை நினைச்சே பார்க்கல. ஒன்னு சொல்லவா, யார் மனசுக்கு எதையுமே தப்பா நினைக்க தெரியாதோ அவங்களாலதான் இப்படி சமைக்க முடியும். நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க எல்லாரும் நல்லவங்களாவே இருக்கிறப்போ நாம ஏன் சார் யாரையும் தப்பா நினைக்க போறோம்? சரி சார், நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ம்